விசிகாவினுடைய வன்னியரசு பல இடங்களிலும் இருந்து அப்பப்போ சின்ன சின்ன அடிகள்லாம் வாங்குவார். இப்போ யார்கிட்ட அடி வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அதனுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள். அவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்பதும் கூடுதலான தகவல். அவர் போய் பீஸ்ட் வைக்கலாமாங்க, மாஸ்டர் வைக்கலாமாங்க, கொஞ்சம் கூட தமிழ் பற்று இருக்காங்க. என்ன வாட் ப்ரோ? ஆளுங்கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய ரெட்ஜெயின் தயாரிக்கக்கூடிய படங்களுக்கு கேட்க முடியுமா ப்ரோ? வாட் ப்ரோ? என்ன ப்ரோ, மாஸ்டர் வைக்கலாமா ப்ரோ, லியோ வைக்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் கேட்க, அதற்கு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எங்க ஆளும் கட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ரெட்ஜெயின் மூவி அவங்க எடுக்கக்கூடிய படங்கள்ல இந்த மாதிரி பெயர்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பாருங்க. நியாயமான கேள்வி தானே. தமிழை வளர்ப்பது அப்படிங்கிறது இரண்டு பேருக்கு முக்கியம் தானே. ஒன்று விஜய் அவர்களுக்கு முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான். நேற்று கூட அந்த பிறந்தநாள் விழாவுக்கான பாராட்டு மேடை ஒன்று போடப்பட்டது அல்லவா, அதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு? இங்க இருக்கிற நாங்கள் தமிழர்கள், சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய திராவிடர்கள், நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொன்னார். அதே ஸ்டாலின் அவர்கள் அடுத்த வார்த்தையில் என்ன தெரியுமா சொன்னார்? நாங்க திராவிடர்கள் அப்படின்னு சொன்னார். ஒன்று தமிழர் அப்படின்னு சொல்லுங்க, இல்லை திராவிடர் அப்படின்னு சொல்லுங்க. அது என்ன, நாங்கள் தமிழர்கள் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதை காண்பிப்பதற்கும் வரலாறுகளை மிகப்பெரிய அளவில் அவங்களுக்குள்ள இழுப்பதற்கும், திராவிடர்கள் அவங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படின்னு சொல்லி இரட்டை வேடம் போடக்கூடிய திமுகவை தோலுரித்து காண்பித்தார் ராஜ்மோகன் அவர்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, கிட்ஸ் பேஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய அளவில் ஹிட் அடிச்சு நிறைய வீட்டு குழந்தைகளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இந்த கியர் பில்டிங் பிளாக்ஸ். சீரியஸாக சொல்கிறேங்க, நம்ம குழந்தைகளை ரொம்ப என்கேஜாக வைக்கிறதுக்கு இந்த கியர் பில்டிங் பிளாக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏகப்பட்ட கிரியேட்டிவிட்டி இதில் நம்ம வீட்டு குழந்தைகள் செய்யும். எங்கள் வீட்டு குழந்தைகள் இப்போதும் இதை விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 வருடங்கள் ஆகிருச்சு என்னுடைய வீட்டில் இதை விளையாட தொடங்கி. இதை பற்றி மேலும் விவரங்கள் இந்த வீடியோக்கு எண்டில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்களுக்கு 399 ரூபாய்க்கு கிட்ஸ் பேஸ்ட்ரியில் லிமிடெட் ஸ்டாக் இருக்குது, வாங்கிக்கோங்க. முடிஞ்சிருச்சுன்னா இப்போதைக்கு இல்லை, அடுத்ததாக ஒரு 20 நாட்கள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு, சன் டிவி ரெட்ஜெண்ட் சன்ஷைன் என்று ஆங்கிலத்தில் பெயர் வைக்கலாமா ப்ரோ? வன்னியரசு குரல், காலம் முழுவதும் நாய் போல காலை நக்கிய வாழ்க்கை ஓட்டுங்க, அம்பேத்கர் இருந்தால் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ரொம்ப சாதாரண ஒரு மனிதர், வன்னியரசு அவர்களுக்கான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நியாயமான கேள்வியாகப்பட்டது என்றால் இந்த கேள்விக்காகவே கீழே நீங்கள் ஒரு லைக்கை போட்டுடலாம். அடுத்ததாக இதே வன்னியரசு அவர்கள் வேறொரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். 25 சீட்டில் விசிகா போட்டியிட போகிறது அப்படின்னு சொல்லி. சார், அப்போ வெறும் 25 சீட்டுக்காகத்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை விசிகா செய்து கொண்டிருக்கிறதா? நேற்று கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், எங்கள் கூட்டணியில் விரிசல் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரிக்க பார்த்துட்டு இருக்காங்க, எங்கள் கூட்டணியில் விரிசலே வராது அப்படின்னு சொல்லி. 25 சீட்டு தரலனா கூட்டணியில் விரிசல் வந்துடும். ஆனால் 25 சீட்டு விசிகாவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா மதிமுக என்ன தொக்கா? மதிமுக கேட்க மாட்டாங்களா? மதிமுக கொடுத்துட்டிங்கன்னா சிபிஐ சிபிஎம்லாம் என்ன தொக்கா? அவங்களும் கேட்பாங்கல்ல. இவங்கெல்லாம் கேட்டால் மீதம் இருக்கும் கட்சிகள்லாம் என்ன செய்வாங்க? ஏகப்பட்ட பிரச்சனைகளை 2026 திமுக கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது இப்போதிருந்தே தெரிகிறது. அடுத்ததா விஜய் தான் எதிர்கட்சி தலைவர். தமிழக வெற்றி கழக மாநாட்டில் ஆதவர்ஜுனா பேச்சு, திருமாவளவன் அவர்களுடைய ரியாக்ஷன். இங்கே திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லி திருமாவளவன் அவர்கள் மாட்டிக்கொண்டார். காலாவதியான நடிகர்கள் எல்லாம் காலப்போக்கில் அரசியலில் வந்து குதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அண்ணன் மறந்துட்டார் போல, அவரும் 2-3 படம்லாம் நடிச்சிருக்கார். ஐயோ, இதை நான் சொல்லலை, எல்லாரும் சொல்லிட்டாங்க. யார்? சீமான் அவர்கள் சொன்னாங்க, அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், தளபதியினுடைய ரசிகர்கள் திருமாவளவன் அவர்கள் நடித்த அந்த படத்தினுடைய அந்த ஃபைட் சீனெல்லாம் எடுத்து, ஜாக்கி ஜான் என்னையா ஜாக்கி ஜான், எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அடிச்சு அடியப்பாரியா? அப்போ இவரும் காலாவதியான ஆக்டரான பிறகு தான் அரசியலுக்கு வந்தாரா, இல்லை அரசியலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. அது என்ன ப்ரோ, உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா ப்ரோ அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கேட்கப்படக்கூடிய கேள்வி. சோஷியல் மீடியா யுகத்தில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இங்கே பெரிய அளவில் இம்பேக்டை கொடுக்குதோ என்னவோ, அதை ஃபேக்ட் செக் பண்ணி அதுக்கு கீழே கமெண்ட்ஸை போடுறதுல மிகப்பெரிய அளவில் ஆளுமை நிறைந்த சோஷியல் மீடியா யூசர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் நடித்த படத்தெல்லாம் அப்படியே டேட்டா பேஸில் வச்சுருக்காங்க போல், டக்குன்னு எடுத்து வீசி விட்டுறாங்க. வீசி விட்டோன்னே காலாவதியான ஒரு நடிகர் தான் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமாவளவன் அவர்களால் இதை அக்செப்ட் பண்ண முடியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ நாள் இப்படி ஜனநாயக கட்சியுடன் போராட்டம், இது ஒரு கழகத்தை தொடங்கி எவ்வளோ பெரிய வரலாறு எனக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு பிறருக்கும் உங்களுக்கும் சாராததாக இருந்தது என்றால் ரொம்பவே நல்லது. அதே திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, அது அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. எது? அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னது அதிமுக கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அது ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க? அதிமுக இருக்கா இல்லையா, அதிமுக தான் உண்மையான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்றத தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் கேட்டிருக்கிறார். இதற்கும் எனக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அடுத்ததா 2026 யார் ஆளும் கட்சி யார் எதிர்க்கட்சி அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள் என்பதுதான். ரொம்ப பெரிய அளவில் ஸ்டாலின் அவர்களுக்கான அந்த பிறந்தநாள் வாழ்த்தை பலரும் தெரிவித்தார்கள். அதற்கான ஒரு மேடை போடப்பட்டது அல்லவா? அது சத்தியமா சொல்றேன், அது பிறந்தநாள் மாநாடுலாம் கிடையாது, அது வைத்தெரிச்சல் மாநாடு. எல்லாருமே பாசிசம் பாயசத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, ஸ்டாலின் அவர்களை பற்றி ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க. ஆல்ரெடி டிவி முழுக்க சீமான் அவர்களை பற்றி விஷுவல்ஸை காண்பித்து கொண்டு இருக்கும்போது சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேஸ் அப்பப்போ வந்து போன அந்த விழாவில் அதிகமாக பேசப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள். அவ்வளோதான். தளபதி அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கானது தான் அப்படிங்கிறத இப்போது எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த விழா நடந்தது அல்லவா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. அதுக்கு பின்னாடி என்ன எழுதியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அங்கே அப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தை சேர்க்கப்படவில்லை. அதற்கான மாயம் மந்திரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அடுத்து அண்ணாமலை அவர்களிடம் அப்பா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே, அதை பற்றியான டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதற்கு கரெக்டாக சொன்னாருங்க அண்ணாமலை அவர்கள். அது அப்பா இல்லைன்னா அப்பா. ஏன்னா அது கரெக்டா பாருங்கன்னா அது அப்பான்னு வராது. நீங்க கரெக்டா அது போட்டீங்கன்னா அது அப்பத்தான் வரும். பாதி தமிழ் பாதி ஆங்கிலத்துல போட்டு அது அப்பா ஆப்னு மாத்திருக்காங்க. அதுலயே எவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்றாங்கன்னு பாருங்க. அது ஆக்சுவலா அது அப்பத்தா. அது அப்பா கிடையாது, அப்பத்தா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி. அப்பத்தாவா? ஆமா, அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் APPTA அப்பத்தா அப்படின்னு சொல்லி தானே அழைக்க வேண்டும். அதையும் அப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். அதுலேயே எவ்வளோ தில்லுமுள்ளு காண்பிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அவருடைய விமர்சனத்தை வைத்திருந்தார். ஸோ இந்த விமர்சனம் அப்படிங்கிறது சாதாரண விமர்சனம் மட்டும் கிடையாது. ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டம் அதிருப்தியில் இருக்கு. ஜாக்டோ ஜியோலிருந்து அரசாங்க ஊழியர்கள், டீச்சர்ஸ், இப்படி ஒரு அரசை நாங்கள் பார்த்ததே கிடையாது, 4 வருடத்தில் எங்களுக்கான வாக்குறுதிகள் எதையுமே திமுக நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி ஜாக்டோ ஜியோ மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண போதும் 40 லட்சம் அரசாங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே இருக்கும், வீட்டுக்கு 2 ஓட்டு 80 லட்சம் ஓட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டல் வேற கொடுத்துட்டாங்க திமுகக்கு. திமுக இதை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இப்போ இருந்தே குக்கரு, பேனு, மோதிரம் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக காசு வரப்போகுது இந்த வருஷம், எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லி நானே உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு அங்கே என்ன இருக்கும், ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் விநியோகம் அப்படிங்கிறது இருக்கும். நாட் ஒன்லி திமுக, எந்தெந்த கட்சிகள் பணம் வச்சுருக்காங்களோ அந்த கட்சிகள்லாம் நிறைய பரிசு பொருட்கள் அப்படிங்கிறத விநியோகம் செய்வார்கள். அதன் அடிப்படையில் திமுகவுக்கு ரொம்ப பெரிய அளவில் இறங்கி வேலை பார்த்த பல நபர்களும் இப்போது திமுகவுக்கு எதிராக இருக்காங்க. அதில் கோபி நாயனார் அவர்கள்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. கோபி நாயனார் அவர்கள், ப ரஞ்சித் அவர்கள், இவங்கெல்லாம் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி படாத பாடுபட்டவங்க, இரவு பகலாக உழைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய உழைப்பின் காரணமாக தான் திமுக ஆட்சிக்கெல்லாம் வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படி கோபி நாயனார் அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்று நம்பிதான் உங்களுக்கு வாக்களித்தோம். கரடிப்புத்தூர் பகுதியில் குவாரி அமைக்க எதிர்ப்பு. இந்த கரடிப்புத்தூர் அப்படின்னு சொல்கிற இந்த பகுதியில் குவாரி அமைத்து அங்கே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே போய் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்ட்டை நாங்கள் கேட்டோம்னா உனக்கு பட்டா வேணுமா மண் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்களுக்கு பட்டாவும் வேணும், அதே நேரத்தில் அந்த நிலம் இருக்க வேண்டும் அல்லவா, அதற்கான அந்த மண்ணையும் அள்ளக்கூடாது, வேறு இடங்களில் போய் நீங்கள் மண் அளிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் காவல்துறை அப்படி போராடக்கூடிய நபர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் உங்கள் ஊரில் சமூக நீதியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். எங்க இவரெல்லாம் ஆதரவாளராக இருந்தவங்க, அவங்களெல்லாம் எதிராளியாக நிப்பாட்டி வச்சுருக்கீங்க திமுக. சம்திங் ராங். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ பெரிய கட்டமைப்பு திமுகவை நம்பி எல்லாரும் இருப்பாங்க, திமுக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய அதிருப்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதை சீக்கிரமாக திமுக சரிப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக திமுகவுக்கு பெரிய இழப்பு தான். அடுத்ததாக வேறொரு முக்கியமான ஒரு நபர் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய சிங்கத்தை அவருடைய பரிசாக கொடுக்கிறார். அவர் யார் அப்படின்னா திருவண்ணாமலையில் பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டரை கன்னத்தில் அறைந்தவன், இவனை போலீஸால் நெருங்கவே முடியலை இதுவரைக்கும் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீதர் அவர் தான் யாருக்கு பரிசை கொடுத்துருக்காங்க, மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய ஒரு பரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ பெண் போலீஸை எல்லாமே அறையலாம் நீங்கள் திமுகவினுடைய முக்கியமான நிர்வாகியாக இருந்தால். அப்படி இல்லையா அச்சமான் தும்முனா கூட உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு விடிய கால 4 மணிக்கு 4 போலீஸ் வந்து நிற்பாங்க. தெருமுனையில் இருக்கக்கூடிய கடையிலிருந்து அந்த பக்கம் தெரு வர எல்லாருமே மஃப்தியில் இருப்பாங்க அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சீமான் அவர்களுடைய வீட்டில் காவலுக்கு இருந்த எக்ஸ் ஆர்மி பர்சனை அடித்து உள்ளே ஏற்றிட்டு வண்டிக்குள்ளே ஏற்றிட்டுலாம் போன அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய கட்டுக்கதைகள் இருந்தாலும் உண்மையான வீடியோக்களை பார்க்கும்போது யார் மீது குற்றம் இருக்குது அப்படிங்கிறத மக்களும் உணர்ந்திருப்பார்கள், கனம் நீதிபதி அவர்களும் இப்போது உணர்ந்திருப்பார். அதே நேரத்தில் இராணுவ வீரர் துப்பாக்கி வச்சிருந்தா தப்பா,
எக்ஸ் ராணுவ வீரர் அதிர்ச்சி பேட்டி அப்படிங்கிறத இன்னைக்கு தந்தி டிவி ஒளிபரப்பி இருக்கிறது. அது எப்படி அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், அங்கே இருக்கக்கூடிய காவலாளி, அதுவும் லைசன்ஸ்டுன்னு இருக்கக்கூடிய அந்த காவலாளி எக்ஸ் ஆர்மி பர்சனை அடிக்கலாம், அதுவும் கண்ணுக்குள்ளே குத்தலாம், இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததா எல்லை வீரனை தீவிரவாதி போல தாக்குவது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு முன்னாள் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் சீனிவாசன் அவர்கள். ஸோ இது முன்னாள் ராணுவ வீரர்கள் அப்படிங்கிற லெவலில் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். பொதுவாக தேசியம் அப்படிங்கிறதும் திமுகவுக்கும் ஆகவே ஆகாது. அதிலும் ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த இன்சிடென்ட் மேலும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக மாறி நிற்கிறது. அடுத்ததா 25 சீட்டு வன்னியரசு அவர்கள், நான் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணத்தை இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு புல்லட் ஓட்டுதல் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய பேரணியை நடத்தினாங்க விசிகா. மதுரை உயர் நீதிமன்றத்தில் முறையாக சட்ட ரீதியாக அனுமதி வாங்கி புல்லட் பேரணி அப்படிங்கிறது நடைபெற்றது. இந்த புல்லட் பேரணி ஏன் நடைபெற்றது அப்படின்னா, ஒருத்தர் அவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் ஒரு புல்லட் ஓட்டுறாரு. அதற்காக கோபப்பட்ட உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கையை வெட்டிடுறாங்க அப்படின்னு சொல்கிற செய்தி. இல்லை அது வாய் தகராறு தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை விளக்கம் கொடுத்தாலும், இல்லை இதுக்கு பின்னாடி சாதிய ரீதியான பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருந்தது. நிறைய பேர் இதற்கு எதிர்ப்புகளும் ரொம்ப முக்கியமான திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாமே பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ விசிகா இதை கையில் எடுத்து நாங்கள்லாம் புல்லட் ஓட்டுவோம் பாருப்பா, எங்களை யார் எதிர்ப்பா அப்படின்னு சொல்லி புல்லட் பேரணி நடத்தினாங்க. ஆனால் விசிகா யாருடைய கூட்டணியில் இருக்காங்க? திமுகவினுடைய கூட்டணியில் இருக்காங்க. திமுக கூட்டணியில் விரிசல் இல்லை அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லவும் செய்துவிட்டார். அப்படிப்பட்ட விசிகாவினர் நடத்திய இந்த புல்லட் பேரணியில் எத்தனை பேர் பங்கு கொண்டார்களோ அவங்கள நிறைய பேருக்கு வழக்கு பதிவு அப்படிங்கிறத இப்போது காவல்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்களாம். என்னையா இது, பேரணி நடத்தியிருக்கோம், அனுமதி வாங்கி பேரணி நடத்தியிருக்கோம், எங்கள் மீதே வழக்கா அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வியை சங்கத்தமிழன் அவர்கள், விசிகாவை சேர்ந்த சங்கத்தமிழன் அவர்கள் கேட்டிருக்கார். நியாயமான கேள்விதான். இந்த நியாயமான கேள்விக்காவது ஒரு லைக்கை நீங்கள் போட்டுடலாம். அடுத்ததாக ப்ளூ ஸ்டார் பள்ளியின் தலைவரை ஒரே இரவில் மாற்றிய திருமா, அதற்கு கம்பி கட்டும் கதை ஏதாச்சும் சொல்லுவார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சேர்மன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற வெப்சைட்டில் சேர்மன் திருமாவளவன் அவர்களுடைய புகைப்படம் இருந்தது. உடனே சொன்னார், நான் இடம் கொடுத்துருக்கேன், அதனால் என்னை சேர்மனாக போட்டிருக்காங்க, வேறு எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி இருக்கும்போது இப்போது ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற அந்த கல்வி நிறுவனத்தினுடைய சேர்மன் மாற்றப்பட்டிருக்கிறாராம். திருமாவளவன் அவர்கள் இல்லை. மீசை வச்சு ஒரு திருமாவளவன் அவர்கள், மறு வச்ச இன்னொரு திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கார் அண்ணாமலை அவர்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழக அரசியலில் நடந்துட்டு தான் இருக்குது. மக்கள் சந்திக்கும் பிரச்சனைக்காக அரசியல்வாதிகள் போராடுகிறார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 2026 தேர்தலில் எப்படி மக்களை ஏமாற்றி இவ்வளோ நாள் செய்த பல முக்கியமான பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்து நாங்கள் தான் உங்களுடைய காவலாளி அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க, நாங்கள் வரலன்னா அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் காட்டுதல்லையே இங்கே ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறார்கள். இல்லை நாங்கள் வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற கட்சிகள், புதிதாக பிறந்திருக்கக்கூடிய கட்சிகள், இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறதெல்லாம் 2026 தேர்தலில் இருக்க போகுது. நீங்கள் யாருக்கு உங்களுடைய ஓட்டுக்களை போட போகிறீங்க, அது ஏன் அப்படிங்கிற கருத்துக்கள் இங்கே பதிவு செய்தால் இப்போ வாசிக்கக்கூடிய பரவாயில்லையே, இவ்வளோ பேர் இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனதும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். அது என்ன 81 பீஸ் கியர் பில்டிங் பிளாக்ஸ். பொதுவாக கியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பல் அப்படின்னு சொல்லுவோம், பற்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த பற்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பற்களை ஒரு ஸ்டாண்டு மாதிரி கீழே ஒரு ஃப்ளோர் மாதிரி விரிப்பதற்கான அந்த ஜிக்ஸா பசிலுக்கு எஞ்சிய பாகங்கள் இருக்கிற மாதிரியே பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். பேஸை செஞ்சு இதுக்கான ஒரு மோட்டார் இருக்கும். அந்த மோட்டரில் ஒரு பேட்டரியும் போட்டுட்டிங்கன்னா அந்த கியர் சுற்ற தொடங்கும். அந்த கியர் சுற்றுறதுலேருந்து கனெக்ட் பண்ணி குட்டியதா பெரிதாக இப்படின்னு சொல்கிற பல கியர்களை கனெக்ட் பண்ணி நம்ம வீட்டு குழந்தைகள் காரை உருவாக்கலாம், விண்டுமில்லை உருவாக்கலாம், இன்னும் ஏகப்பட்ட கிரியேட்டிவிட்டியை உருவாக்கலாம். இது நம்ம வீட்டு குழந்தைகளுடைய டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அந்த மெத்தடாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய கிரியேட்டிவ் திங்கிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய கலர் ரெக்கக்னைசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பயனுள்ள ஒரு ப்ராடக்ட் 399 ரூபாய்க்கு வேற எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை ராஜாக்களா. வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்டில் வாங்கிக்கோங்க, அதுக்கான லிங்க் கீழே இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே கிட்ஸ் பெஸ்டில் இணைந்திருங்கள். ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.